என்னது? கனவா. கனவா? என்ன கனவா? ஊசி கனவா. ஊசி கனவாயா? எப்படி உரிக்கணும் தெரியுமா? ம். ஊசியாக இருக்குதா, அதுக்கு பேர் தான் ஊசி கனவா. பார்த்தியா எவ்வளோ நீளமாக இருக்கும்? ஊசி. இதுக்குள்ள ஒரு போட் இருக்கும், உனக்கு காமிக்கவா? இதுக்குள்ள ஒரு போட்டு மாதிரி இருக்கும், காமிக்கவா? பல்லு பார்த்துருக்கியா? கனவா பல்லு. இந்த கனவா பல்லு பார்த்துருக்கியா? கனவா பல்லு. கனவா பல்லு. கனவாக்கு உள்ள பல்லு. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் உள்ளே இருக்க எடுக்கலாமா? இப்படி எடுத்துருவோம். இப்போ இந்த கனவா உனக்கு போர்டு காமிக்கவா? இந்த இங்கே பாரு, இங்கே பாரு. இந்த இருக்கட்டு போட் எங்க? இந்த போட்டு கனவாயோட பீலின்னு சொல்லுவோம் நாங்கள் இதை. இதுக்கு பேர் பீலிங். பீலிங் இல்லை, பீலி. பீலி கனவா பீலி. இந்த பேர் மிதக்குதா? ஓகே, கனவா உரிப்புமா? நான் உரிக்கிறத பாரு, அப்படியே உரிக்கலாம். இப்போ இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த இங்கே கை வச்சு இப்படி உரிச்சா கனவாவோட தலையை எடுத்தாச்சா? இங்கே பாரு, அதோடைய முட்டை, கனவா முட்டை பாரு எவ்வளோ இருக்குன்னு. இதெல்லாம் கனவா முட்டை. கனவாயில் ஒரு மை இருக்கும், இந்த இருக்கு பாரு. மை இருக்கா? பாருங்களா மை. இங்கே பாரு, கொட்டி இல்லை, அதுவும் இந்த மையை இப்படி பிடிச்சி மை பையை தனியாக எடுத்துடலாம். மை பையா? ஆமாம். எடுத்துட்டு இப்படி பிடிச்சி உடைக்க பாரு. இப்போ நான் க்ளீன் பண்ணுறத பாரு. நான் உடைச்சிட்டுமா? உடைக்கக்கூடாது, நான் க்ளீன் பண்ணுறது பாரு. இப்போ இதுலேருந்து பல்ல பிடிங்கிடணும். பல்ல அப்படி பல்ல எடுத்துட்டுமா? எங்கே வச்சிங்க? அதுலேயே வச்சுட்டேன். எடுத்துட்டு அப்புறம் பல்ல எடுக்கலாம். இந்த பாரு, பல்ல காணோம். மேலே இருக்கிறத கனவாவோட தோலை இந்த இப்படி உரிச்சிடுவோம் நாங்கள். இப்படி உரிச்சிட்டு கண்ணை ரெண்டையும் இப்படி பிரிக்கி எடுத்துருவோம். கண்ணு இங்கே பாரு, கண்ணு. இது வந்து வெளியில் இருக்கிறது கருமொழி, இது உள்ளே இருக்கிறது வெள்ளைமொழி, தெரியுதா? அவ்வளோதான். அப்படி கனவாவோட இதை போட மாட்டோம், கண்ணு போட மாட்டோம். பல்ல ஸ்டிக்கு மட்டும் தண்ணி எடுத்துட்டு இதுதான் கனவோட தலை. குத்துது. உரிப்புமா கனவாயா? எனக்கு உரிக்கவே தெரியல. இதை பாரு, நான் உரிக்கிறேன். என்னோடதா? இல்லை, என்னோட. இந்த தலை மட்டும் எடுத்துட்டு, தலை எடுத்துட்டேன்னா அப்புறம் இங்கே பாரு, இங்கே பாரு, இப்படி பிடிச்சி இப்படி எடுத்தால் தோல் வந்துடும். இங்கே இருக்கட்டும், அப்படியே வை. இங்கே பாரு, இப்படி லேசாக கண்ணாடி தோல் மாதிரி. இந்த இடத்துல ஒரு இப்படி பிடிச்சி ஒரு இப்படி எப்படி நீ உரிக்க மாட்டேன், நான் உரிச்சதுக்கப்புறம். இந்த பாரு, உரிச்சிட்டியா? அப்படியா? அவ்வளோதான். கலராக இருந்த கனவா வெள்ளையாக மாறிடுச்சு. இப்போ இங்கே கனவா இப்படி இருந்த கனவா இப்போ இந்த கலரில் மாறிடுச்சு. கலர் தெரியுதா? அவ்வளோதான். இதை நம்ம ரவுண்டாக அரைஞ்சி அப்படியே கிரேவி பண்ணிக்கலாம். கனவா கிரேவி. எப்படின்னு யோரிக்க லேட் ஆகும். மொபைல் இப்படி அழகாக உரிச்சிட்டு அப்படியா? இது பார்த்தீங்களா அம்மா? என்னது இது? அதை நான் உரிச்சு போடுதுமா. என்னது? உரிச்சு போட தோலுமா. இந்த பார்த்தியா? அவ்வளோதான், முடிச்சாச்சு. பார்த்தியா? இப்படி பிடிச்சி இப்படி ஒரு அழுத்தல் இப்படி பிடிங்க எடுத்துட்டு
இதில் இருக்க அந்த பீலியை போட்டு எடுத்துட்டு அம்மா இப்படி தானே? இந்த இப்படி பிடிச்சி இப்படி உருவிட்டு அழகாக வந்துடும். அம்மா அதான் பல் எங்கே கட்டும்? ஓட்டுறதுலையே தண்ணிக்குள்ளே. ஜொல்லாட்டு ஓட்டிச்சு. போட்டு எடுத்தாச்சு. போட்டு நீ போட் எடுக்கிற, நான் ரெக்கைக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறீங்க. பெயிண்ட் அடிக்கல, சுத்தம் பண்ணுறேன். அவ்வளோதான். சர இப்படி பிடிச்சி இப்படி போட்டு போட்டு இப்படி பிடிச்சி உருவணும், அப்படி வந்துடும். இதை கழுவுறதுக்கு தன்னோட மை எடுத்துட்டீங்க. இங்கே பாருங்க. அவ்வளோ கஷ்டம் இல்லை, சீக்கிரம் கழுவிடலாம். என்னோட கையில் அடிச்சு மை. இங்கே பாருங்க, பிளாக் பேந்தர் ஆட்டு. இப்போ நான் இதை கிளிக்க போகிறேன். முதல்ல எடுக்கணும், சுற்றி கூட எடுக்கலாமா? அப்படிலாம் இல்லை, முதல்ல சுத்தமாக எடுக்கணும். இதை இவர் அம்மா இப்படி சீக்கிரம் எடுத்துக்கணும். எப்படி இருக்கா? கஷ்டமாக இருக்கா, ஈஸியாக இருக்கா? ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக தான் இருக்கா? இதற்கு பேர் தான் கனவா. ஸ்குட் இங்கிலீஷில் இதுக்கு பேர் ஸ்குட். ஸ்குட்டா? முழு பேர் ஸ்குட்டா? பின்ன பாதி பேர் வச்சுருப்பாங்க. முழு பேர் ஸ்குட்டான்னு கேட்குறேன். எனக்கு தெரியாது. அவ்வளோதான். நாங்கள் பாருங்க. கிளிக்கணுமா? அவ்வளோதான், அப்படியே போட்டு நம்ம அதை கழுவிட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். நான் கிழிச்சிட்டுமா ஒரு டைம்? இது கிழிச்சாச்சு. பாருங்க எவ்வளோ முட்டை எல்லாம் இருக்குது பாருங்க. அதுதான் கணவாயோட வயிற்று பகுதி. கீழே ஊற்றி காட்டலாமா? இல்லை, விடு தண்ணியிலேயே. அதுதான் கணவாயோட வயிற்று பகுதி. வயிறு இது உயிரோடு இருந்துச்சுன்னா நீ பயப்படுதில்லை பிடிக்கிறதுக்கு? பயப்பட மாட்டேனே. அப்படியா? ஆமாம்ல, கடிச்சிடும்ல. கடிக்காது. அதோடைய அந்த தலையில் உள்ள அந்த கூந்தல், இதுக்கு பேர் நாங்கள் சொல்லுவோம் கூந்தல். இந்த கூந்தலை வச்சு அப்படி நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும். நீங்கள் எடுத்துருவீங்களா? நான் எடுத்துருவேன், எனக்கு பழகிருச்சது. என்னதே உயிரோடு நீங்கள் கையில் பிடிச்சிட்டிங்களா? பிடிச்சிருக்கனே. அப்படியே ஒட்டிக்கும், வேறு ஒன்றும் பண்ணாது. எடுத்து வந்துடும், அவ்வளோதான். இப்போ நம்ம கழிவுகள்லாம் வெளியே நீக்கியாச்சு. கழுவியாச்சா? உள்ளே இருக்க அந்த இதெல்லாம் எடுத்துட்டு அழுக்கா. குடல், அது குடல் பகுதி. அதுக்கு அது குடல் தானே, வயிற்று பகுதியில். நானும் மீன் இங்கே பார்த்தீங்களா, போட்லேயே வச்சிருக்கு பாருங்க இங்கே. சரி, எடுத்து இப்படி போட்டுட்டு இப்படி போட்டை பிடிச்சி உருவிட்டு இதில் மைக் ஆக்கி விட்டுருச்சு. இது மைக் கலங்காமல் நாங்களாம் எடுப்போம், பார்த்தில்ல?
நீ மை கலக்கி எடுக்கிற, நான் மை கலக்காமல் எடுக்கிறேன். எங்களோட ஒரு அலசு. ம். நீ எடுக்கிற மாதிரி எடுத்தோம்னா வெள்ளை கலரில் இருக்காது கனவா, கருப்பு கலரில் தான் இருக்கும். எப்படி சொல்கிறீங்க? மையத்தான் கலக்கிறைய. சரி, அப்போ நான் எடுக்கிறது கரெக்டாக இல்லை. அதானே கரெக்டாக சொல்கிறீங்க? நான் எப்படி உன்னை அப்படி சொல்லுவது மகனே? ஏன் கொண்டா போட்டு மைய கலக்கி எல்லாத்தையும் புஷ். இங்கே பாருங்க, அது வந்து தலை, அதை க்ளீன் பண்ணிக்கலாம். காட்டலாம் எப்படி இருக்குங்க எல்லாத்தையும். ஸோ எல்லாமே கழுவி ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இன்னும் ஆகலையே. ஆக போகுது, பாதி ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இதெல்லாம் க்ளீனே பண்ணுறோம், அப்போ எப்படி ஃப்ரெஷ் ஆகும்? நம்ம கண் உடச்சி காட்டலாமா? மேலே பட்டுருமே கண் உடைச்சின்னா. எதோ உடைப்பேன். உடைக்கலாமா? அம்மா வாய் திறந்துடாதீங்க. அப்படிலாம் உடைக்க முடியாது, தண்ணிக்குள்ள வச்சு தான் உடைக்கணும். நான் இப்படியே உடச்சி காட்டுறேன். தண்ணிக்குள்ள வச்சு உடைச்சாதான் நான் பிரிக்கிட்டேன். மேலே தெரிக்காது. கீழே கொட்டிக்காது. பல்லு இதுதான் பல்லு. ரொம்ப சிரமப்பட தேவையில்லை. நீ போட்டு ஏன் மல்லு கட்டுறது? நீ ஏன் போட்டு மல்லு கட்டுற? அதுகிட்ட சண்டைக்கு போகிற மாதிரி அதுகிட்ட பிடிச்சி மல்லு கட்டிக்கிட்டு இருக்க. எடுத்துட்டியா? இந்த போட்லாம் கீழே எடுத்துடலாமா? ஒட்டிது. போட்லாம் கீழே போடாதம்மா, இருமா அதிலே இருக்கட்டுமா. ஏன் சீக்கிரம் சுத்தம் பண்ணிடலாம். கூடமா எப்படி பிடிச்சி இருமா விளையாடாம. நம்ம பல்ல எடுக்கல. எடுக்கலைன்னா பல்லு எடு. அச்சோ, கையில் விட்டுச்சு. இங்கே காலில் தெரிச்சிருச்சு, பேண்டில் தெரிச்சு. இங்கோடே அந்த பேண்டெல்லாம் தெரிச்சிருச்சு. சரி, கழுவுனா போகுது. போ கழுவிட்டு போ. ஒட்டிக்கும். கை கழுவு, கப்பில் அள்ளி வச்சு தண்ணி கை கழுவு. அம்மா, இது துவைச்சா போயிருமா? சரி, பாப்பா கோழி வாங்கிருக்கு. பொங்கே போட முடியல, எல்லாம் வெள்ளை கலர்லேயே இருக்குது. கலர் தெரியாது, வெள்ளை கலரில் இருக்கா அது என்னன்னு. எல்லாம் வெள்ளை கலர்லேயே இருக்குது, வரவே மாட்டேங்குது. எங்கே இருக்குது? ஒவ்வொரு பக்கம் தொலை வருது. நல்லா நெருப்பில் போட்டு வாட்டிடுங்க. சரி, கருப்பு கலர் வாங்கியிருந்தேன். கோழி வந்து கோழி சாப்பிட்றதுக்கு பிடிக்கல தலைவர், விளையாட பிடிச்ச மாதிரி கலர் வெள்ளை கலர் தான் வேணும் அப்படின்னு. ஏண்டா வெள்ளை கலர் குடும்பங்களை பார்க்கும்போது திடீர்னு முடி முளைச்ச மாதிரி இருக்குது. எங்கடா முளைச்சிருன்னு பார்த்தா குடும்பவே இல்லை.
அழகாக வெள்ளை கலரில் இருந்த தண்ணியை கருப்பாக மாற்றி விட்டு போயிட்டியான். ஆஹா, நாங்களா? ம், அது சரி. என்னது வாட்டர் ஆப்பிளா? ம், அவ்வளோதான். இந்த ஃபேண்டு மையாயிடுச்சுல்ல. கலன்னு போகுமா? ம், போகும் போகும். வாட்டர் ஆப்பிள், ம், வாட்டர் ஆப்பிள், வாட்டர் ஆப்பிள். எப்படி இருக்கு வாட்டர் ஆப்பிள்? நல்லா தான் இருக்கும். இங்கே கனவாயை இது பண்ணிக்கிட்டு இருந்தா வாட்டர் ஆப்பிளோட வந்து நிற்கிற நீ. தண்ணி ஊற்றுங்க. ம், ம்ஹும். ம்ஹும். அங்கே ஈ மொச்சிட்டு இருக்கு. தண்ணி ஊற்றணும் அதில். ஊற்றுமா? ம், ஈ வரலைன்னா தான் ஆச்சரியம். என்ன பண்ணுறீங்க? கலர்ஃபுல்லாக மாற்றி விட்டேன்டா. வெள்ளை கலர் இருக்க வேண்டிய இடத்த கலராக மாற்றி வச்சுருக்கேன்டா. கரு கரு கருன்னு. என் பேண்டே கருப்பு மாற்றிட்டேன். உன் ஃபேண்டே கருப்பு கலர் மாற்றிட்டியா? அது சரி. என்ன கணவாயை மறக்கக்கூடாதுன்னு கணவாயோட மையாக்கி வச்சுட்ட ஃபேனில். அவ்வளோதான், சுத்தம் பண்ணி விட்டேன் கணவாயை. கண்ணு ஓடியா, தண்ணி ஊற்று கணவாய்க்கு. கழுவு தண்ணி ஊற்றி ஓடியா. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டீங்களா? ம், அலாச பார்த்தீங்களா? ம், அவ்வளோ ஊற்றுங்க. அதெல்லாம் கட்டில் ஒரு கட்டு ம், அது வறுத்து போட்டு இது காமிச்சேன். ம், ம். கணவாயை நல்லா க்ளீனாக ஒயிட்டாக சுத்தம் பண்ணியாச்சு, வெள்ளையாகிற வரையும். இது நமக்கு அப்புறம் குக்கரில் போட்டு விசில் விட்டாச்சு. ஒரு 6 விசில் விட்டு சமைக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், சமைச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள்.